வீட்டுக்குள்ள வச்சு 5, 6 பசங்க சேர்ந்து பையனை அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, நெஞ்சில எலும்பு முறிஞ்சிருக்கு, பின்னாடி முதுகுல தரதரன்னு சட்டை இழுத்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா என் பையன் அடிச்சிருக்கோம் பிறந்திருக்கான். எங்க அம்மாட்ட சொல்லுங்க, எங்க அம்மா வர சொல்லுங்க, எங்க அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு யாருமே எனக்கு போன் பண்ணலையா. ஸ்கூல்லையே என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறி எழுத தாய். தம்பி பேசுவாங்க, உங்க பையன் பேசுவாங்க. சொல்லு ஸ்கூல்ல நடந்துள்ளே தம்பி எப்ப நடந்தது பிரச்சனை என்ன நடந்துச்சு? கண்ணீரோடு தாய் பேச பேச ஆறுதல் கூறிய அரசியல் பிரபல. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தான் மாணவர் 11ஆம் வகுப்பு படிக்கிறதா கூறப்படுது. கடந்த வியாழக்கிழமை அன்று அதே பள்ளியில பயிலக்கூடிய 5 மாணவர்கள் பள்ளியில இருக்கக்கூடிய கழிவறையில கொடூரமா தாக்கியதா புகார் கொடுத்திருக்காங்க. என்ன நடந்தது, மகனை எப்படி பார்த்தாங்க, என்ன நடந்ததுன்னு மகன் சொன்னாங்கன்னு அந்த மாணவனுடைய தாய் திருமாவளவன் அவர்கள் கிட்ட தெரிவிக்கிறாங்க. தாய்க்கும் மருத்துவமனையில சிகிச்சை பெறக்கூடிய அந்த மாணவனுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் ஆறுதல் கூறக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகியிருக்கு. கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறதாகவும் அந்த தாய் தெரிவிச்சிருந்திருக்காங்க. மாணவனின் தாயார் கிட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவிப்பதாகவும் அந்த வீடியோ கால்ல சொல்லியிருக்காங்க.